வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே. நீங்க பாடுங்க, உங்க சத்தம் கேட்கட்டும். திரும்ப பாடலாமா? ஒருவரும் சேர கூடாத மொழியில் வாசம் செய்பவரே. ஆண்டவர் பார்த்து சொல்றீங்களா? வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Oh, நீரே நீர் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. நீரே ஓ நீரே நீரே சேனைகளில் கர்த்தர் பரிசுத்த. ஆராதிக்கலாமா முழு பலத்தோடு? பரலோகத்திலே கோடான கோடி தேவதூதர்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருவெள்ள இறைச்சல் போல, பலத்த இடி முழக்கம் போல. Thank you, Father, Lord. We lift up your holy name, Jesus. We worship you, God. Rabagada Rabashagadana. Oh, Parisuttar. Oh, Parisuttar. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை, சேனைகளில் ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளில் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள். உயர்த்தலாம் அந்த நாமத்தை. சேனைகளில் we worship you, God. We worship you, Lord. கண்ணை மூடிக்கோங்க, கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஆராதிங்க. உங்க பக்கத்துல கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின். Wonderful Jesus, wonderful God.
நீர் ஒருவரே பரிசுத்தர். ரபகனா ரபஷகதனா பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? நல்ல வாயை திறந்து கண்ணை மூடிக்கோங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்க ஆராதனை நடத்துற ஆளை பார்த்தீங்கன்னா நீங்க ஆராதிக்க முடியாது. உங்க பக்கத்துல ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார். என் மகன் என்ன உண்மையை ஆராதிக்கிறானான்னு பார்க்க நல்ல சத்தத்தை உயர்த்தி பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமே. நான் எப்பொழுதுமே சொல்றேன், திரும்ப சொல்றேன், பாதாளத்தை அசைக்காத ஆராதனை செய்யக்கூடாது. நம்முடைய ஆராதனை பாதாளத்தை அசைக்கணும். நம்ம ஆராதிக்கும் போது வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் பலவீனப்படணும். வேற யாரையும் பார்க்காதீங்க. ஆமென். ஆராதனை நடத்துகிற ஊழியன் எனக்கு முக்கியம் அல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு முக்கியம். அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தர். எங்கள் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். பிசாசு சொல்லுவான், வாயை திறக்காத, சத்தம் போடாத. ஆண்டவர் சொல்றார், வாயை மட்டும் தர, நான் உன்னை நிரப்ப வந்திருக்கிறேன். வாயை தர. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். ஹalleluya. நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா. உம்மை போல வேறே தேவன் இல்லை. There is none like you, Lord. நன்றி 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 அப்பா. Hallelujah. Thank you, Father Lord. நன்றி 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 நன்றி. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர், ஆதியும் அந்தமும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் இருந்தவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் எத்தனை பேர் இந்த ராஜாதி ராஜாவை முழு பலத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம்? சேனைகளின் உங்க சத்தம் கேட்கட்டும். raise your voice. சத்தம் உயர்த்தி. Hallelujah. Thank you, Father Lord. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தர். ஆராய்ச்சிட்டே இருக்கலாமா? அந்த நாமத்தை உயர்த்திட்டே இருக்கலாமா? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். Thank you, Jesus. Thank you, Father God. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. Hallelujah. பரிசுத்தர் பரிசுத்தர். Thank you, Father Lord. பரிசுத்தரே. ஓ நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே மாத்திரமே. Hallelujah. Glory. மாத்திரமே. Wonderful Jesus, wonderful God. நீர் மாத்திரமே.
நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Father Lord. பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. Hallelujah. Thank you Father God. கண்களை மூடி ஆண்டவரோடு பேசிட்டே இருங்க. ஆராதனைன்னா அப்பா கூட உறவாடுகிற ஒரு இனிமையான அனுபவம். ரெண்டாவது, நம்மை ஜீவ பலியாக திரும்ப திரும்ப பலிபீடத்தில் சமர்ப்பிப்பது. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பரிசுத்தர்னு பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பரிசுத்தரை வாழ்ந்து காண்பிக்கிற ஒரு கூட்டத்தை இந்த ஆமென் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். பரலோகம் தேடுகிறது. நம்ம மட்டும் பரிசுத்தர் பரிசுத்தர்னு கத்தி ஆராதிச்சிட்டா போதாது, முழுதும் இந்த சத்தம் கேட்கணும். என்ன சத்தம்? இவர்கள் ஆராதிக்கிற தெய்வமே பரிசுத்தர், இவர்கள் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே பரிசுத்தர், இவர்கள் ஆராதிக்கிற தெய்வமே பரிசுத்தர் என்கிற சத்தம் இந்த முழு தேசத்திலும் கேட்கப்பட வேண்டும். ஹalleluya. thank you Father Lord. நன்றி 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 ஆண்டவரே. அதற்கு நம்ம ஜீவ பலியாக நம்மை சமர்ப்பிக்கலாமா? ஒரு நிமிஷம் நல்ல வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல, நாங்கள் படிக்கிற காலேஜில், ஸ்கூலில் எங்களை பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும் அப்பா. என்னுடைய நடை, உடை, பாவனைகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய பழக்க வழக்கங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. நிறைய நேரத்தில் மாம்சம் வெளியே தெரிஞ்சிருச்சு, நிறைய ஆண்டவரே அப்பா ஜென்ம குணங்கள் வெளிப்பட்டுருச்சு. அதனால் உங்களுடைய நாமம் தூஷிக்கப்பட நாங்கள் காரணம் மறந்துருக்கிறோம். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த தேசம் இயேசுவை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் மூலமாக நாங்களுமே வெளிப்படுத்த எங்களை திரும்ப பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறோன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆண்டுடைய பாதத்தில் பலிபீடத்தில் திரும்ப நம்மை சமர்ப்பிக்கலாம்? ஆண்டவரே, எங்களை ஜீவ பலியாக ஏற்றுக்கொள்ளுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க பாடுறது ஆராதனை, நிறைய பேர் நினைக்கிறாங்க சத்தமா நல்லவரே சொன்ன வல்லவரே. இல்லை ஆண்டவரே, ஆண்டவருக்கு பிரியமா பரிசுத்தமா வாழ்கிற எங்கள் வாழ்க்கை தான் ஆராதனை. உமக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை முறைதான் ஆராதனை. அதை பார்த்து தான் தரியு ராஜா தானியேலை பார்த்து சொன்னான், இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் ஆமென் சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், இருப்பார், உன்னை தப்புவிப்பார். ஹalleluya. thank you Father Lord. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை உயர்ப்பியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. சொல்லும் போதே காலையில் நல்ல விடுதலையோடு சத்தத்தை உயர்த்தி, யார் கையெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோ அவங்க மட்டும்தான் நல்ல கையை உயர்த்தி அல்லேலியா சொல்லுவாங்க. நான் ஏன் சத்தமாக அல்லேலியா சொல்கிறோம், ஏன் ஆராதிக்க வைக்கிறோம், சத்தமாக ஆராதிக்கிறோம்னா, நம்முடைய ஆராதனை பிசாசுடைய ராஜ்யத்தை பாதிக்க வேண்டும். நம்ம ஜெபம் சாத்தானுடைய ராஜ்யத்தின் அஸ்திபாரங்களை அசைக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாதாளத்தை அசைக்காத ஜெபம் பிரயோஜனம் இல்லை, பாதாளத்தை அசைக்காத ஆராதனை பிரயோஜனம் இல்லாதது. நம்ம ஆராதிக்கும் போதே சத்ருவின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையணும், கேட்காமையே உள்ளேருந்து வரணும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், எழுப்புதல் என்றால் ஏதோ புதுமையாக ஒன்றை செய்வதல்ல. ஆமென். ஆதி சபையின் அனுபவம் திரும்ப சபைக்குள் வருவது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற எழுப்புதல். நான் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. நான் பிறந்ததுலேருந்தே பெண்டிகாஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அன்னைக்கு இருந்த சபையில் ஆமென் ஆராதனை நடத்துவதற்கென்று ஒரு ஸ்பெஷலிஸ்டெல்லாம் கிடையாது. பாஸ்ட் இந்த பாட்டு பாடலான்னு சொல்லுவாங்க, ஆனால் பாடி தொடங்கும் பொழுது 500 பேர் 1000 உட்கார்ந்துருந்தாங்கன்னா அந்த சபை முழுசும் முழங்கால் படியில் நிற்கும். அவர்கள் ஆவியிலே களி கூர்ந்து ஆராதிப்பாங்க. அந்த ஆராதனையை நிறுத்தவே முடியாது, ஆராதனையை நிறுத்தவே முடியாது. பாஸ்ட் டேபிள் அடின்னு அடிப்பார், எப்போ கொஞ்சம் நிறுத்துங்க, நான் பிரசங்கத்துக்கு போகணும். ஆனால் இப்போல்லாம் ஆராதனை நிறுத்துறதுக்கு பிரச்சனையே, மைக்கில் சத்தம் நின்றுச்சுன்னா அங்கேயே சத்தம் நிற்கிது. இதுதான் எனக்கு புரியவே மாட்டேன். யமகா சத்தம் நின்றுச்சுன்னா அங்கேயும் நின்றுது, மைக் ஆஃப் ஆச்சுன்னா எல்லா மைக்கும் என்ன ஆகுது, ஆஃப் ஆகல. அப்படி இருக்கக்கூடாது. அதாவது ஆராதனையை முடிக்கிறதுக்கு பாஸ்டர் ட்ரை பண்ணணும். ஆராதனை நடத்தணும், அப்பா கொஞ்சம் நில்லுங்க, அடுத்த பகுதி போகணும், டைம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நானும் எங்கள் அப்பா ஒன்று நம்மை மறந்து
என் பக்கத்தில் யார் இருக்கு, ஆராதனை யார் நடத்துகிறா, அதை மறந்து நம்ம தேவனை துதிக்க துதிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப, நம்மை மறந்து ஹல்லேலூயா ஆண்டவரை ஆவிலே களிகூர்ந்து ஆராதிக்கும் போது வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளெல்லாம் பலவீனப்படும். ஹல்லேலூயா. ரெய்னார்ட் போங்கே என்கிற தேவ மனிதன் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். ஜெர்மனி தேசத்தை சார்ந்தவர், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் அதிகமாக ஊழியத்தை செய்தவர்கள். அவர்கள் ஒரு முறை சொல்கிறாங்க, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் அவருடைய கூட்டங்களுக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள், 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் ஜனங்கள் வருவாங்க. அவர் சொல்கிறாரு, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்கிட்ட மைக் வந்தது, அவர் தான் ப்ரீச்சிங், அவர் சிங்கம் மாதிரி கர்ச்சிப்பார். ஹல்லேலூயான்னு மைக் வாங்கணுன்னே சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கிறார். முன்னால் உட்கார்ந்துருந்த 5 பேர், 5 ஆண்கள், அவர்களுக்கு காக்கா வலிப்பு வந்துருச்சான் ஒரே அல்லேலூயா சொன்னதில். அப்படி வந்தோடனே இவர் தெரில என்ன நடந்துச்சுன்னு தெரில, பிரசங்கம் பண்ணார். கடைசியாக ஹீலிங் நிறைய சாட்சி சொன்னாங்க. 5 பேர் வந்து நின்னாங்களாம். நாங்கள் யார் தெரியுமா? ஆமென். கலிஃபோர்னியாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து வரவழைக்கப்பட்ட மந்திரவாதிகள், விச் டாக்டர்ஸ். இந்த தேவ மனிதனையும் இந்த ஊழியத்தையும் முடக்குவதற்கு நாங்கள் ஏற்கனவே பணம் கொடுத்து எங்களை அழைத்திருந்தார்கள். நாங்கள் எல்லா மந்திரமும் செஞ்சோம். இந்த கூட்டத்தின் நடுவுலையும் உட்காந்து இந்த தேவ மனிதனை, இந்த ஊழியத்தை முடக்கணும்னு உட்காந்து நாங்கள் பிசாசை ஏவலான்னு உட்காந்துருந்தோம். இந்த மனுஷன் வந்து ஒரே ஒரு அல்லேலூயான்னு சொன்னார். எங்கள் 5 பேருக்குள்ள இருந்த எல்லா அசுத்த ஆவிகளும், தமிழில் சொல்லுவோம், துண்டை காணோம். ஆமென். நான் சொல்கிறேன், ஒரு தேவ மனிதன் போடுற ஒரு அல்லேலூயா 5 மந்திரவாதிகளுக்குள்ள இருக்கிற பிசாசுக்கு அலறி ஓடும். நம்ம இத்தனை பேர் சேர்ந்து ஆராதிக்கும். அதனால தான் சொல்லுவேன், நம்ம ஆராதனைன்றது பாடல் அல்ல, சும்மா நல்லவரே வல்லவரை கை தட்டிட்டு போகிறது அல்ல. ஆவில நிறைந்து தேவனை நாம் ஆராதிக்கும் போது நான் சொல்கிறேன், ஹல்லேலூயா, அந்த தேசம் விடுதலையாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு சில நிமிஷங்கள் மட்டும் நம்ம ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம் நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீங்க, தனியாக நீங்கள் தேவனோடு எப்படி உறவாடுறீங்களோ, பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான் ஆராதனை என்பது. முன்னால் இருந்து சொல்ல சொல்ல செய்வதல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, எழும்புங்க. நோ, இது அல்ல ஆராதனை. எனக்கும் என் தகப்பனுக்கும் இடையே இருக்கிற உன்னதமான உறவு தான் ஆராதனை. ஒரு சில நிமிஷங்கள் பாதாளத்தை அசைக்கிற மாதிரி ஆமென் ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்கலாமா? தேவ பிள்ளைய ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு ஆளே தேவையில்லைன்றதான் என்னுடைய காரியம். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் அப்பா நிற்கிறாங்க, உங்கள் பக்கத்தில் என் பிள்ளை உண்மையை ஆராதிக்கிறானு பார்க்க உலாபி கொண்டிருக்கும் போது ஆண்டவரே சான்ஸ் கிடைக்கும். 24 மணி நேரம். தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே வாயில் இருக்கும். நான் சொல்கிறேன், இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கும் போது வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் பலவீனப்பட. ஹல்லேலூயா. துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுக்கு ஆமென் செவி கொடுக்காதீங்க. பிசாசு ஆமென் சத்தம் போட சொல்ல மாட்டான். சத்தம் போடாத, அமைதியா இரு. என்ன சொன்னாலும் வாயை திறக்காத. ஆண்டவர் சொல்றார், வாயை திற, வாயை திற, வாயை திற. ரபா கதா நாம உன்னை நிரப்ப, உன்னை நிரப்ப. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் பிசாசு பயங்கரமா எழும்பி கிரியை செய்கிறான். இந்த நேரத்தில் நம்ம அமைதியா இருக்க கூடாது. நீங்களும் நானும் அமைதியா இருந்தா கல்கள் கூப்பிடும். Oh God, hallelujah. எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிற கூட்டத்தில் இருக்கணும். ராகாதானா நான் துதிக்கும் போதே சாத்தானுடைய ராஜ்யங்கள் அஸ்திவாரங்கள் அசையணும். துதிக்க 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 பெரிய நதி, ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினி நதி இந்த தமிழ்நாடு முழுசும் பரவி ஓடணும். ரீபா காதா நம்ம நீங்க ஆராதிக்கும் போதே புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இழந்து போன கிருபைகளை கர்த்தர் உனக்கு திரும்ப தருகிறார். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ரீமா காதானா உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய வல்லமை. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. தேவ திட்டம். நன்றி 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 நன்றி. ஹalleluya hallelujah hallelujah. Thank you Lord, thank you Holy Spirit of God. நன்றி ஆவியானவரே. ஒரு பின்மாரியின் மழை ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. வாலிபர்கள் எழுமணும், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஆவிலே நிறைந்து, ஆவிலே நிறைந்து தேவனுக்காக வைராக்கியமாக ஒரு கூட்டம் எழுமணும் ஆண்டவரே.
பரிசுத்த ஆவியானவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலேயே ஆகும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை திரும்ப ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் துதி பலிகளையும் நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காலை நேரத்தில் மீண்டுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இந்த காலையில் உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவருடைய சிந்தையில் வைத்த ஒரு வார்த்தை, இயேசுவை போல. லைக் ஜீசஸ், இயேசுவை போல. ஒருவேளை இந்த டைட்டில் நிறைய செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் திரும்ப நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரோல் மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசுவை நோக்கி. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு இயேசுவை நோக்கி. அப்புறமேல் பவுல் சொல்ற மாதிரி, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனாலே அவரை, கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ மனிதர்களை நாம் பின்பற்றுவது. இந்த கடைசி நாட்களிலே நிறைய ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு ஆவிக்குரிய உலகத்துல. சார், நான் யாரை ஃபாலோ பண்றேன் சார்? சார், அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார், அடே அப்பா. ஆப்பிரிக்காவில் அவர் தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். யாரு? ஊழியக்காரங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருக்கார் சார், அவர் தான் சார். மை காட், இன்னைக்கு அவ்வளவு கொடுமையான நாட்களாகிறது. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு முன்னாலே வாழ்ந்து சத்தியத்தை பேசி சத்தியத்தின்படி வாழ்ந்து தரிசனத்தோடு ஓடுகிற, பரிசுத்தமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற, உங்களோடு கூட இருக்கிற, உங்களுக்கு முன்பதாக வாழ்ந்து காண்பிக்கிற தேவ மனிதர்களை நீங்கள் தகப்பன்களாக, ஆவிக்குரிய தகப்பன்களாக அவர்களை வைத்து அவர்களை பின்பற்ற வேண்டும். வாலிபர்கள் கவனிங்க, ஏதோ யூடியூப்ல அட்ராக்டிவா பேசுறாங்கன்னு அவங்களை கண்ணை மூடிட்டு நீங்க பின்பற்றக்கூடாது. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு முன்பதாக வாழ்கிற பரிசுத்தவான்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு அதிகமாக வலியுறுத்துகிறது. ஹல்லேலூயா. சோ ஆமென். தேவ மனிதர்களை பரிசுத்தமாக நான் சொன்னேன், பாடுறது ரொம்ப ஈஸி தான், ஆராதனை நடத்துறது ஈஸி, பிரசங்கம் பண்றது ஈஸி, வாழ்றது தான் கஷ்டம். அப்படி வாழ்கிற பரிசுத்தவான்களை நாம் பின்பற்ற வேண்டும் இந்த கடைசி நாள். அப்பதான் நம்மளும் ஆமென் பத்திரமா ஆமென் நாம் போய் சேருவோம். அக்கறைக்கு சேர கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். சோ இயேசுவை போல நாம் வாழ வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும். ஏன்னா தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். இயேசுவை போல சீஷர்களை உருவாக்கணும், இயேசுவை போல ஊழியம் செய்யணும். சோ அதெல்லாம் நான் பேச வரல. சோ இயேசுவை போல அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். ஆமென். கவனிங்கள், இந்த கால நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவை போல இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. யோவானை குறித்து எழுதப்பட்ட அந்த வசனத்திலும், யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். நீங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனங்கள் நமக்கு நன்றாக தெரியும். பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. God, Father God sent his own son. ஆண்டவர் அனுப்பினார். அப்போ நீங்களும் நானும் கவனிங்க, எதேச்சையாக பிறந்தவர்கள் அல்ல. ஆக்சிடென்ட்ல மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம், நம்ம காலம் வரும்போது போயிடுவோம் அப்படின்னு மற்றவங்க சொல்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. எதேச்சையாக நாம் பிறக்கவில்லை. நீங்களும் நானும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஒருவேளை முழு வேதத்தில் அவன் பிறந்தான், இவன் பிறந்தான், அப்ப பிறந்தான், இப்ப பிறந்தான், அப்படி ஒரு பெரிய பட்டியல் இருந்தாலும் யோவானை குறித்து எழுதப்பட்ட பொழுது தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அனுப்பப்பட்டவன் என்று சொன்னாலே அதற்குள் மறைந்திருப்பது தேவனுடைய சித்தம், தேவ நோக்கம். பாஸ்டர் இப்போ ஒரு தம்பியை கூப்பிட்டு அனுப்புறாருன்னா சும்மா இல்லை, ஏதோ ஒரு பர்பஸ், அவருடைய இருதயத்தில் ஒரு காரியம், அதை செய்யணும். ஆமென். அதற்காகத்தான் அனுப்புறாங்க. அதே போலதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அனுப்பி இருக்கிறார், தேவ சித்தத்தை நிறைவேற்ற. இதை நாம் புரிந்து கொண்டால்தான் தேவ சித்தத்தை செய்ய நாம் கவனமாக இருப்போம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல பாருங்க, அதற்கு பின்னால அவருடைய முழு எண்ணம் ஏக்கம், அவருடைய இருதயத்தின் நோக்கம் எல்லாம் பிதாவின் சித்தம் செய்வதுதான். பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போயிடலாமா, ஞானஸ்நானம் எடுத்தா போயிடலாமா, சர்ச்சுக்கு வந்தா போயிடலாமா, ஏதோ ஊழியம் செஞ்சா போயிடலாமான்னா இல்ல. தேவனுடைய சித்தம் செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஒருத்தனும் பரலோகத்துக்கு சொல்லுங்க. அப்போ கவனிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சித்தம். ஆமா, உங்க லைஃப், பர்சனல் லைஃப்ல தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். தேவ சித்தத்திற்கு முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டும். எதை செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணும். இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இரண்டாவதாக, குடும்ப வாழ்க்கையில் தேவ சித்தம். ஆமா, நம்முடைய குடும்பத்தில் நம்ம நடக்கிற எல்லா காரியங்களும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாமே தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கணும். இது ரொம்ப சீரியஸா நம்ம யோசிக்க வேண்டியது. ஏன்னா இதன்படி செய்தால்தான் நாம் பரலோகம் போக முடியும். மூன்றாவதாக, நாம் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நம்முடைய திருச்சபையில் என்னை குறித்த தேவ திட்டம். ஸோ இது மூன்று காரியத்தையும் நான், இது பிரசங்கத்து டைட்டில் அல்ல, பட் நான் சொல்றேன், நான் ஒரு முன்னுரையாக சொல்றேன். அப்போ இந்த சபையில் என்னை எதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார்? சண்டே வந்து அட்டண்டன்ஸ் போட்டுட்டு போறதுக்கு அல்ல, ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போறதல்ல. ஆமென். நான் இந்த சபையில் கர்த்தர் எதற்காக என்னை வைத்திருக்கிறார்? இணைந்து ஓடுவதற்காக. ஆமென். உங்களை கொண்டு இந்த சபையில கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியைகள், அவனவனுக்கு ஆமென் கர்த்தர் கிருபைகளை ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எனக்கு தாளந்து இல்லை, எனக்கு கிருபை இல்லை அப்படின்னு ஒருவரும் நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது. ஏனென்றால் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கிருபைகளை தந்திருக்கிறார். ஒருவனுக்கு ஜெபிக்கிற கிருபை, ஒருவனுக்கு பரிந்து பேசி ஜெபிக்கிற கிருபை, ஒருவங்களுக்கு பாடுற கிருபை இருக்கலாம். ஆமென். ஒருத்தங்களுக்கு விசாரிக்கிற கிருபை இருக்கலாம். ஒரு சிலருக்கு தனிப்பட்ட நபர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவது. ஆனா எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆத்தும ஆதாயம் செய்யணும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நம்ம சர்ச்சுக்கு எதுக்கு தெரியுமா வர்றோம்? ஏன் சண்டே வர்றோம் தெரியுமா? ஆமென். ஏன் சபை என்கிற அமைப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார் தெரியுமா? நம்மை திரும்ப ரீசார்ஜ் பண்ணுவதற்காக. ஒருவேளை 6 நாள் நமக்கு வேலை, ஸ்ட்ரெஸ், குடும்பம், பிரச்சனைகள், ஆமென், எல்லா காரியத்திலையும் ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் குறைந்திருக்கலாம், வேத தியானம் குறைந்திருக்கலாம். இப்படி குறைய குறைய ஆவி மனிதன் சோர்ந்து போகிறான். ஆமென். திரும்ப சண்டே உள்ள வரும்போது ஆமென், நிறைய பேர் ஒரு சில உற்சாகமா வருவீங்க, எல்லாரும் ஒரே நிலையில வருவீங்க, நாங்க எதிர்பார்க்க முடியாது. ஆமென். நீங்க சோர்ந்து போய் வரலாம் பிரச்சனைகளினாலே. இன்னைக்கு கர்த்தர் என்னை தொடணும், கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கணும்னு ஆமென், ஒரு வெறுமையாக ட்ரையா பலவீனமா வரலாம். ஆனா இங்கே ஜெபம் பண்ணும் போது, இணைந்து ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது ஆமென், கர்த்தர் இழந்து போன எல்லா பலனையும் கர்த்தர் இந்த ஆராதனையில உங்களுக்கு புதுப்பிக்கிறார், உங்களை ரீசார்ஜ் பண்ணுகிறார். ஏன் கர்த்தர் நம்ம இந்த ஆராதனையில புதுப்பிக்கிறார்னா, நீங்க போய் 6 நாட்களும் ஊழியம் செய்ய வேண்டும். 6 நாட்களும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். செஞ்சு 7வது நாள் நீங்க மறுபடியும் ஆலயத்துக்கு வரும்போது புதிய நபர்களோடு ஆலயத்திற்குள் வரணும். இதுதான் சபையில தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. இதுதான் இந்த கடைசி நாட்கள். நீங்க எவ்வளவு சீரியஸா இருக்கீங்கன்னு தெரியல. இந்த நாம் வாழ்கிற இந்த நாட்கள் கொஞ்ச காலம் தான் அவனுக்கு இருக்குன்னு பிசாசு பண்ற அட்டகாசங்கள், ஆமென், பயங்கரமாக தலை விரித்து பிசாசு ஆடிட்டு இருக்கான்.
தேவ சபைகளுக்கு விரோதமா, தேவ ஜனங்களுக்கு விரோதமா, தேவ ஊழியர்களை அழிக்க வேண்டும் என்று தீவிரம் காண்பிக்கிற இந்த நேரத்தில் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், எழுப்புதலுக்கு முன்னால இப்படி ஒரு பெர்சிக்யூஷன், இப்படி ஒரு நெருக்கம் வந்திருக்கிறது. எல்லா சீசன்லையும் கர்த்தர் எழுப்புதலின் கிரியை ஆரம்பித்திருக்கிறார். பிசாசுக்கு தெரியும், நமக்கு தெரியுதோ இல்லையோ, அவன் ஸ்மெல் பண்ணி இதை எப்படியாவது அணைத்து விட வேண்டும், அவன் கொஞ்சம் பேரையாவது இழுத்தரணும், ஜெபிக்கிற ஆளை, ஆராதிக்கிற ஆளை, ஊழியம் செய்கிற ஆளை கீழே விழுத்தள்ளிடணும்னு சொல்லி தீவிரமாக கிரியை செய்கிற இந்த பொல்லாத நாட்களில் நீங்களும் நான் வாழ்கிறோம். எந்த அளவுக்கு அவன் கிரியை செய்யறானோ அந்த அளவிற்கு நாம் தேவனோடு கூட நெருங்கி வைராக்கியத்திலும் ஜெபத்திலும் ஆராதனையிலும் ஆத்தும பாரத்திலும் நிறைந்தவர்களாக நீங்களும் நானும் எழும்ப வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஸோ அந்த கால நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அப்போ தேவ சித்தம் செய்வதற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பழைய ஏற்பாட்டில் அநேகரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அநேகர் ஒரு சிலர் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்கள், ஒரு சிலர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். அதை நமக்கு திருஷ்டாந்தங்களாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஸோ இந்த காலையில் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆமென். இந்த காலையிலே இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு ஆண்டவர் என்னை இருதயத்தை பாரப்படுத்தினதினாலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாசிங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட இந்த வசனத்தை மையமாக வைத்துதான் ஆமென் தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். முதலாவதாக பிள்ளை வளர்ந்து, நல்ல கவனிங்க. சோ இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருவோம். இப்ப பிள்ளை வளர்ந்து என்பதற்கு முன்பதாக பிள்ளை பிறந்து என்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. ஒருவேளை இங்கே நம்ம எல்லாரும் விசுவாசிகளாக இருந்தாலும் ஆமென், நமக்கு இன்றைய காலகட்டங்களிலே இந்த ரட்சிப்பின் அனுபவம், பாவ மன்னிப்பின் நிச்சயம், நம் அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான் செக் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்ட வேண்டிய ஆமென் ஒரு அப்பதான் நம்முடைய ஆவிக்குரிய மாளிகையாக நாம் கட்டப்பட்டு வருவோம். அப்போ ஃபவுண்டேஷனல் ட்ரூத். ஒருவேளை அஸ்திபாரத்தை திரும்ப நாங்க போட விரும்பல, இருந்தாலும் இந்த கடைசி நாட்களிலே அநேகருடைய பர்சனல் லைஃப்ல நான் பேசும்போது இந்த ரட்சிப்பின் அனுபவம் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அப்போ நான் பிள்ளை பிறந்து என்றால் என்ன? ஆமென். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று ஆமென் அவருடைய பிள்ளையாக ஆமென் பிறப்பது. நாம் எல்லாரும் ஏற்கனவே இருளின் ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறோம். துர்க்குணத்தில் நான் உருவான என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். ஆமென். பவுல் சொல்கிறான், நான் நிர்பந்தமான மனிதன். இன்றைக்கு பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் இந்த ரெண்டு காரியம், ஒன்று ஆடமிக் ரேஸ் என்று சொல்லுகிறார்கள், ஆதாமிலிருந்து வருகிற பாவ உணர்வு, ரெண்டாவது ஜென்ம குணம். இது ரெண்டோட தான் பிள்ளை பிறக்கிறது. பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பாவியாகத்தான் பிறக்கிறது. இந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது ஆமென் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஆமென் அவருடைய ஆமென் சத்தியத்தை அறிந்து அவர் சிலுவையிலே செய்த தியாகத்தை புரிந்து ஆமென் எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், என்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்பதற்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே தந்தார் என்பதை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே ஆமென் பாவம் கழுவிப்பட, பாவங்களை மன்னித்து மன்னிப்பு பெற்று அவருடைய பிள்ளையாக பிறத்தல், தேவனால் பிறந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, நம்முடைய அந்த பிள்ளைங்க பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு வருவாங்க, பேரண்ட்ஸோடு வருவாங்க, சண்டே கிளாஸ் எல்லாமே. ஆனால் இந்த ஒரு என்கவுண்டர், இந்த ரட்சிப்பின் அனுபவம் அவங்களுக்கு இருக்கிறதா? இதில் யார் அவங்கள வழி நடத்துறது அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நடத்தணும். பிள்ளைகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்தணும். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்னுடைய 2 பிள்ளைங்க, பெரிய பிள்ளை 8th, சின்ன பிள்ளை 7th படிக்கிறான். ஸோ நான் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரேர். ஸோ கண்டினியூஸ் ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் இந்த கோவிட் டைமில், கொரோனா டைமில் வீட்டிலையே இருந்தோம். தினந்தோறும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், குடும்பமாக இணைந்து ஆராதிப்போம்.
ஆமீன் சண்டே சர்வீஸ், சண்டே ஆனால் ஆமீன் சர்ச்சுக்கு போக முடியாது. ஆன்லைனில் 2 சர்வீஸ் நாங்கள் அட்டன் பண்ணி 3வது நாங்கள் குடும்பமாக உட்காந்து ஆராதிப்போம். குடும்பமாக ஆராதிக்கணும்னா சர்ச் நடக்கிற மாதிரியே தான். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தமாக இருக்கும், பாடல் வேலை, ஆராதனை வேலை, சாட்சி பகுதி, காணிக்க பகுதி இருக்கும். ஆனால் காணிக்க நேரம் இருக்கும். நாங்கள் எல்லோரும் காணிக்க போடுவோம். கரெக்டாக 4 வாரம் 5 வாரம் முடிஞ்சோடனே காணிக்க ப்ளஸ் தசம பாகம் எல்லாத்தையும் சேர்த்து 1ஆம் தேதி சபைக்கு பறந்துடும். ஸோ கர்த்தருக்குரியது எந்த சூழ்நிலையிலும் ஓகே ஓகே இந்த மாதிரி ஆராதனை நடக்கும், பிரசங்கம் நடக்கும், எல்லா காரியமும் நடக்கும். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வேவ் டைமில் ஆண்டவர் சொன்னார் 2 பிள்ளைகளையும் ஆமீன் ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்துன்னு எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அப்போ பிறந்தது முதல் எங்களை பார்க்குறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, எங்களோடு கூட ஆராதிக்கிறாங்க, ஏசப்பாவை தெரியும், எல்லாமே குடும்ப ஜெபத்தில் அவங்களும் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்துன்னு சொல்லும் போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு ஆண்டவராக எப்படி நம்ம ஏசப்பா உள்ளே வருவாங்க, வானவனுடைய சிங்காசனம் பூமியனுடைய பாதப்படின்னு அவ்வளோ பெரிய தேவன் எனக்குள் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியானவரா. அப்போ உனக்குள்ளே ஏசப்பா வரணும்னா நீ அவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ உன் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுவார். சும்மா கூப்பிட்டனா வந்துட மாட்டாரு. நீ செய்கிற தவறு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி, நீ செய்த கீழ்ப்படியாமல் இருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல், ஸோ இதெல்லாம் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா அவங்க ரத்தத்தினால கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆண்டவரே இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுங்க, நீர் தான் ஆண்டவர் என்று எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை அறிக்கை செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் ஆரம்ப அந்த கட்டத்தை அவர்கள் நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்தார். கவனிங்க நல்லா, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இனி வளர வளர நெக்ஸ்ட் லெவல்ல டீனேஜ்ல அவங்கள இன்னும் ஆண்டவருக்குள்ள நடத்துகிற ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன். ஏன்னா நிறைய வாலிபர் யூத் கேம்ப் நடத்துகிறோம். அவங்க சின்ன சின்ன குரூப்பாக கூடி அவங்க நான் பேசுவேன். நான் ஒரு சில அந்த குரூப் டிஸ்கஷனில் நானும் போய் உட்காந்து ஒவ்வொருத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கப்பா, நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, என் பேர் சோன்சோ, எங்கள் அப்பா யார் தெரியுமா, பாஸ்டர் அப்படின்னும், எங்கள் அப்பா எவாஞ்சலிஸ்ட் இன்டர்நேஷ்னல், 2 கண்ட்ரி போனால் இன்டர்நேஷ்னல் தான், அப்புறம் எங்கள் அப்பா தான் எங்கள் சர்ச்சில் எல்டர் எல்லாம். அதை சொல்லும் போதே கொஞ்சம் பந்தாவாக பிள்ளைங்க சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு டைம் நடந்து சொல்கிறேன் அவங்ககிட்ட, தம்பி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். அவன் மேலே கீழேயும் பார்க்குறான். அண்ணே எங்கள் அப்பா பாஸ்ட்டுண்ணே, எங்கள் அப்பா எவாஞ்சலிஸ்ட்னே, எங்கள் அப்பா தான் எல்டர்னே. நான் திரும்ப கேட்டேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? 2-3 டைம் கேள்வி கேட்டேன். ஒருத்தனை பார்க்க ஆரம்பித்தான். அந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இருக்கா? பர்சனல் என்கவுண்டர், என் பாவங்களில் கர்த்தர் மன்னித்தார், என்னை ரட்சித்தார், நான் அவருடைய பிள்ளையாக மாறிட்டென்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா என்று அவங்கள கேட்கும் போது அநேகருக்கு அந்த ஃபவுண்டேஷனல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ அதனால் இந்த கடைசி நாட்களில் ஆமீன் ரொம்ப மிக அத்தியாவசியமான, ஈவன் பெரியவர்கள் கூட அந்த ஆழமான அந்த அந்த அஸ்திபாரம் எந்த அளவிற்கு நம்ம ஸ்ட்ராங் அஸ்திபாரம் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பில்டிங் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமீன் உறுதியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ பிள்ளை வளர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஸோ இந்த அனுபவம் பிள்ளை பிறந்து அடுத்தது வளர்ந்து, இந்த காரியத்தை நான் மிக அழுத்தமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் பிறந்துட்டோம், ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஜெபத்தில், நம்முடைய வேத வாசிப்பு தியானத்தில், அத வளர்ச்சி என்பது முதிர்ச்சி, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய வளர்ச்சி, முதிர்ச்சி. அப்போ சபையிலே விசுவாசிகள் வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலை, அந்த நிலையில அவருடைய கனிகள், அவருடைய வளர்ச்சி வெளிப்படுகிறதா? உங்க வாழ்க்கையில் நீங்களே செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் 50 வருஷம் விசுவாசியா இருப்பாங்க, முதிர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. எங்க எதை பேசணும், நம்ம எதில் இதை கொடுத்தா இந்த காரியத்தை செய்யணும், அடுத்த காரியத்தில் நம்ம தலையிடக்கூடாது, சரி நம்ம ஊழியம் செய்யணும், நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம வளர்கிற அளவிற்கு ஆத்துமாதாயம் செய்யணும். ஆமீன். எத்தனை ஆத்துமாக்களை நம்ம சபைக்குள்ள கொண்டு வந்துருக்கிறோம், அதை பொறுத்து தான் நம்முடைய வளர்ச்சி இருக்குது. ஆமீன். எத்தனை பேரை நம்ம என்கரேஜ் பண்ணுகிறோம், சோர்ந்து போனவர்களை. பாஸ்டரே வந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கணும்னு, ஒருவரை ஒருவர் நாம் விசாரிக்கணும்.
சபையில் இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வருவாங்க, என்ன ஆத்மாவை முடிஞ்சோன்னா சல்லுன்னு புறப்பட்டு போயிடுவாங்க. நான் சொல்லுவேன் அப்படி கிடையாது. சபை என்பது குடும்பம். ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும். எல்லாருமே விசுவாசத்தில் ஒரே அளவில் இருக்க மாட்டாங்க, எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்க மாட்டாங்க, வித்தியாசமான அளவில் இருப்பாங்க. ஆமீன். அவங்கள மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும். இந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் எப்போ வரும்னா சொல்லி வராது. அந்த வளர்ச்சி வளர வளர நமக்குள்ளிருந்து இந்த காரியங்கள் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எப்படி முடிஞ்சோன்னா எல்லாரையும் பார்த்து விசாரிக்கிறீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நான் ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்கு போகிறேன். கோயம்புத்தூரில் பிஎன் புதூர்னு ஒரு இடத்துல பிரான்ச் சர்ச்சுக்கு போகிறேன். அப்போ அநேக ஆண்டுகள் நான் வாலிபரில் அங்கே நடத்தி எல்லா காரியத்திலையும் அவங்க சபையோடு இணைந்து நான் ஊழியம் செய்து, அதுக்கப்புறம் இப்போது ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவலில் கர்த்தர் வெளியே ஆண்டவர் கொண்டு போய் பயன்படுத்துகிறார். அதுதான் ஹோம் சர்ச். எனக்கு இன்றைக்கும் கூட்டம் இல்லைன்னா நான் அங்கே தான் நான் போய் உங்களை மாதிரி உட்காந்துருப்பேன். அப்போது நிறைய வாலிபரில் நான் தொடர்ந்து அவங்கள ஆலோசனை கொடுத்து நடத்திட்டுருக்கேன். ஆனால் நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு 3 மாதம் சபைக்கு போகல. ஏன்னா கண்டினியூஸாக கூட்டங்கள் இருந்தது. என்னுடைய பழக்கம் என்னென்னா, சர்வீஸ் முடிஞ்ச உடனே அத்தனை பேரையும் விசாரிப்பேன், அத்தனை பேரையும் கை கொடுத்து அத்தனை பேரையும் பேசி விசாரிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். அப்போது 3 மாதம் கழித்து நான் சர்ச்சுக்கு போகிறேன். சர்ச்சுக்கு போயிட்டு முடிஞ்சது, எல்லாரும் அவங்கள விசாரித்து எல்லாரையும் கை கொடுத்து பார்த்துட்டு திடீர்னு ஒருத்தர் மட்டும் கேட்டுக்கிட்ட தனியாக நின்றுட்டு இருந்தார். நான் அவரை பார்த்தோன்னே, என்ன புது ஆத்துமாக்களை பார்த்தோன்னே உடனே ஓடி போய் அவங்கள பார்த்தோன்னே, பிரதர் உங்களை பார்த்ததே இல்லையே, உங்கள் பேர் என்ன? பாலமுருகன். என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இன்ஜினியரிங் காலேஜில் நான் லெக்சராக இருக்கேன், எந்த ஊர்? மதுரை. எல்லாம் பேசிகிட்டு இருந்து எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க எல்லாத்தையும் பேசிட்டு, நான் அப்போ அக்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கடைசியாக சொன்னார், பிரதர் இந்த சபைக்கு நான் 3 மாதமாக வரேன் பிரதர். எத்தனை மாதம்? என்கிட்ட பேசுகிற ஆள் நீங்கள் தான். பேசுகிற ஆள். அப்போ எங்கள் விசுவாசிகள் பார்த்தீங்களா, எதுக்கு ஆராதனைக்கு வர்றான், எது சபை கூடுதல் தெரில, அட்டண்டன்ஸ் போடணும், முடிக்கணும், பறக்கணும், அதில் தான் கவனமாக இருக்காங்க ஒழிய இது குடும்பம். ஒரு சிலருக்கு எங்களை ஒருவேளை முன்னால் நின்று பாட தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது. ஆனால் ஒருத்தரை பர்சனலாக விசாரிக்கிற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம். ஆமீன். ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கணும். இதுதான். ஏன்னா இந்த சபையுடைய ஐக்கியத்தையும் அந்த காரியத்தையெல்லாம் அனுபவிச்சதுனால நான் பேசுகிறேன். நமக்கு சர்ச் தான் எல்லாம், சொந்தக்காரன்லாம் 2வது தான். ஏதாவது ஒன்றுனா பாஸ்டர் தான், அடுத்தது சபை தான். ஸோ உள்ளே வருகிற ஒவ்வொருவரையும் நாம் சகோதர சகோதரிகளாக நினைத்து அவர்களை விசாரித்து, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, பாஸ்டர் சொன்னாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணோம், இப்போ எப்படி இருக்கீங்க கேட்டிங்கனாலே அவனுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். ஹலோ, ஆமாம், இதுதான் சபை. ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அப்போ உங்கள் வளர்ச்சி இதில் தான் தெரியும். என்னாத்துமாவேன்னு போது பைக் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் இன்னும் வளரலன்னு அர்த்தம். ஆமென். ஒருத்தரை விசாரித்து என்கரேஜ் பண்ணி ஒருவருக்கார் ஒரு ஜெபம் பண்ணி, ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதிரி நம்முடைய முதிர்ச்சியை, நம்முடைய வளர்ச்சியை காண்பிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே ஆத்தும ஆதாயம். நம்ம எல்லாரும் இணைந்து தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 3:7. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தார். அதாவது இந்த வசனம் எப்படி தெரியுமா? சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாம இருந்தான். எந்த வார்த்தைக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கணும்? இன்னும் தெரியலடா, இன்னும் எனக்கு தெரியல அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சாமுவேல் கர்த்தரை எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் அறியாதிருந்தான். சரி, ஏன் இதற்கு என்ன காரணம்? அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன காரணம்? 1ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதியிருக்கு? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அப்ப ஏன் இன்னும் அவன் கர்த்தரை அறியலன்னா, நம்ம லாங்குவேஜ்ல சொன்னோம்னா, ஏன் அவன் சின்ன பிள்ளைடா, அவன் பிள்ளையாண்டான்டா, அவன் சின்ன பிள்ளை.
அதனால அவனுக்கு ஒன்றும் தெரியலடா அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவன் பிள்ளையாண்டான், இன்னும் கர்த்தரை அறியவில்லை. இப்ப அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சாமுவேல் என்ன செஞ்சுட்டான் சொல்லுங்க? வளர்ந்தான். இந்த வளர்ச்சி என்பது எப்படி தெரிந்தது என்றால் அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கிறது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. அப்ப கவனிங்க, இவன் கர்த்தரை அறியாம இருந்தப்போ கர்த்தர் கூப்பிடுறாரா பாஸ்டர் கூப்பிடுறாருன்னு தெரியல. கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சத்தம் இவனுக்கு பழக்கம் இல்லை. ஏன்னா இவன் வளரல, பிள்ளையா இருந்தான், கர்த்தரை அறியாமல் இருந்தான். இவன் கர்த்தர் பேசுறது இவனுக்கே புரியல. ஆனா இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இவன் கர்த்தர் பேசுறதை கேட்கிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை முழு தேசத்திற்கும் அறிவிக்கிறவனாக மாறிவிட்டான். நம்முடைய வளர்ச்சி இப்படித்தான் வெளியில தெரியணும். ஆவிக்குரிய கனிகள் மூலமாக நம்முடைய வளர்ச்சி வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதையும் நான் அதிகமாக பேச விரும்பல. நான் அடுத்த பாயிண்ட்டை நான் ரொம்ப வலியுறுத்த விரும்புகிறேன். ஆமென். எப்படி வளரணும்ன்றத முழு வேதத்திலும் அநேக வசனங்கள் மூலமாக வேதத்தில் நமக்கு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எப்படி செய்தார்? அதுக்கு முன்னால எழுதி இருக்கிறது, 5 விதமான ஊழியங்கள் சபை பக்தி விருத்தி உண்டாக, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், 5 விதமான ஊழியங்கள். எதற்காக? சபை வளர வேண்டும். சபை வளர வேண்டும். எல்லாத்துலயும் விசுவாசத்துல வளரணும், பரிசுத்தத்துல வளரணும், ஆத்தும ஆதாயம் செய்யறதுல வளரணும். ஆமென். எல்லா காரியத்திலும் சபை மக்கள் விசுவாசிகள் வளர வேண்டும். அதற்குத்தான் சபை, அதற்குத்தான் ஊழியக்காரர்களை சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது என்று நிறைய வசனங்கள் எழுதியிருக்கிறது. இதெல்லாம் நம்ம நிறைய வாசித்திருப்போம், கேட்டிருக்கலாம். ஸோ குழந்தைகளை போல நம்ம இருக்கக்கூடாது. ஆமீன். காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்களாக இருக்கணும். நம்ம வரப்போகிற எழுப்புதலுக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நாம் மற்றவர்களுக்கு போதிக்க, நாம் மற்றவர்களை உருவாக்க, ஆமென், கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்க. விசுவாசிகள் என்ன செய்யணும்னா, நம்ம மற்றவர்களை உருவாக்கணும். நான் எப்பொழுதுமே சொல்றேன், சபை அப்படின்னா ஒரு பாடுற ஆளு இன்னொரு பாடுற ஆட்களை உருவாக்கணும். ஆராதனை நடத்துகிற நபர் இன்னொரு ஆராதனை நடத்துகிற நபர் என்ன செய்யணும்? ஆமா, மியூசிக் பிளே பண்ற ஆளு இன்னொரு சில மியூசிஷியன்ஸை உருவாக்கணும். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், ஆமென், இன்னும் நிறைய சண்டே கிளாஸ் டீச்சர்ஸை உருவாக்கணும். இதுதான் சபையில கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம். நம்ம எல்லாரும் இணைந்து, ஆமென், ஐயோ நம்ம யூத் லீடர்னா இன்னொரு யூத் லீடர்ஸை உருவாக்கணும். ஆமென். அப்பதான் கர்த்தர் உங்களை நெக்ஸ்ட் லெவல்ல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆமென். இப்போ எங்க சர்ச்சில் நான் ஃபுல் காஸ்பிள் சர்ச் சொன்னேன். எங்க சர்ச்சில் ஆராதனை நடத்துவேன். அப்போ நான் தான் ஆராதனை நடத்துவேன் அந்த நாட்களில். அப்போது இடையில கர்த்தர் ஒரு சில கோயம்புத்தூரில் இருக்கும்போது நிறைய சண்டேல நிறைய சர்ச்சஸ்க்கு போய் ஹெல்ப் பண்ணுவேன் நான். அப்போ போயிட்டு வருவேன். சம்டைம்ஸ் எங்கேயாவது ப்ரீச் பண்ணேன்னா ஒரு வாரம் எங்கள் சர்ச்சுக்கு வர முடியாது. அப்போது அடுத்த வாரம் வந்தேன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன பிரதர் போன வாரம் எங்கே போனீங்க, ஆராதனையே சரியில்லை பிரதர், நீங்கள் இருந்தால் தான் சொல்லுங்க அப்பா அப்படின்னு போது நம்ம காலை ரெண்டும் மேலே வரும் பாருங்க. பார்த்தியா, ஒரு வாரம் இல்லைன்னா கூட அந்த வேக்கம் தெரியுது. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் எங்கள் வீட்டில் டெய்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். டெய்லி எங்கள் வீட்டில் 50 வாலிபர்கள் வருவாங்க. டெய்லி ஜெபம் பண்ணுவோம், ஹவர்ஸ் டுகெதர், இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அப்போ திடீர்னு ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், ஒரு தம்பியை காமிச்சு, இவனை இந்த வாரத்துலேருந்து இவனை ஆராதனை நடத்த வைனார். உடனே அவங்ககிட்ட சொன்ன, அவன் பேர் ஆல்பர்ட். அவங்ககிட்ட சொன்னேன், ஆல்பர்ட் இந்த வாரத்துலேருந்து கம்மிங் வீக்லேருந்து நீ தான் ஆராதனை நடத்தணும். அவனுக்கு அப்போவே வேர்திருச்சு, அண்ணா எனக்கு பாட தெரியாது, மியூசிக்கோட பாட தெரியாது, எப்படி நடத்த இல்லை, நீ ஜெபம் பண்ணு கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பக்கத்துலேருந்து, ஆனால் நீ தான் நடத்தணும். அன்னைக்கு அவன் நடத்த ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் 2 வாரம் என்னை வெளியே கொண்டு போய் பயன்படுத்த ஆரம்பித்தார். இப்போ 3 வாரம், 1 மாதம் கழித்து வந்தாலும் சர்ச்சில் எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறான். இருக்கிறீங்களா இல்லையா? அவன் சொல்கிறான், முதல்ல சொன்னாங்க ஆல்பர்ட் பரவாயில்ல பிரதர், நல்லா வொர்ஷிப் லீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சொன்னாங்க
ஆல்பர்ட் பரவாயில்ல, உங்களை விட நல்லாவே நடத்துறாரு. அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு அவன் அபுதாபியில் இருக்கான், அங்கே ஒரு சர்ச்சில் அவன் தான் வர்ஷிப் பண்ணுறான். ஆமென். நல்ல கவனிங்க. அப்போ நம்ம மற்றவர்களை நாம் உருவாக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போய் பயன்படுத்துவார். இந்த மென்டாலிட்டி தான் சபைக்குள்ளே இருக்கணும். ஒருத்தர் கர்த்தர் பயன்படுத்தும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது. ஆமென். ஏனென்றால் நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். ஒருத்தரை உற்சாகப்படுத்தணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பாஸ்டர் மூலமா ஆமென் குறிப்பிட்ட நபர்களை இந்த ஊழியத்திற்கு என்று அவர்கள் மூலமாகத்தான் ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஏன்னா சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். திடீர்னு ஆண்டவர் சொல்வார், இந்த நபரை இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்துங்க. ஆண்டவர் உணர்த்துவார். போதகர் மூலமா தான் சபையை நடத்துவார். போதகர் மூலமா தான் கர்த்தர் ஆட்களை அடையாளம் காண்பித்து அவர்களை இந்த ஊழியத்தில் பயன்படுத்துவார். அப்ப திடீர்னு உங்களை மாற்றலாம், உங்களை இன்னொரு ஊழியத்தில் போடலாம். திடீர்னு என்னை இப்படி மாத்திட்டார், நான் போங்க அவ்வளவுதான் அப்படின்னு பின்னால, இதெல்லாம் பிசாசுடைய வேலை இல்ல. கர்த்தர் நம்மளை இன்னொரு ஊழியத்தில் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். அந்த மெச்சூரிட்டி, அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. முதல்லலாம் நான் தான், இப்போ பாஸ்டுக்கு நம்மளெல்லாம் கண்ணு தெரியல அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. அது அப்போ ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். ஆமென். அடுத்தது கர்த்தர் எந்த நிலையில கர்த்தர் என்ன வைக்கிறார், ஆமென், அந்த நிலையில இருந்து நாம் இணைந்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இரண்டாவது காரியத்தை நான் மிக அதிகமாக வலியுறுத்தி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆவியிலே பலன் கொண்டு. அப்போ முதல்ல வளர்ச்சியை குறித்து நீங்களே போய் தியானிச்சு பாருங்க. நிறைய வசனங்கள், அந்த வசனங்கள் எல்லாம் ஆமென் இந்த கழுகு என்பதை குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் அடுத்த பகுதியில் போறேன். கழுகு, அந்த கழுகு அந்த உபாகம் 32ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். கழுகு உயரமான இடத்துல கூட்டை கட்டும். அந்த கூட்டை கட்டும் போது எப்படி கட்டும் தெரியுமா? லேயர் லேயரா கட்டுமா. நம்ம நிறைய ஆர்கிடெக்ட் பில்டிங் கட்டுறவங்க இருப்பீங்க. லேயர் லேயரா கட்டுமா. ஆண்டவர் கொடுத்த ஞானம் பாருங்க. அவுட்டர் லேயர், அதுக்கப்புறம் இன்னர் லேயர், அதுக்கப்புறம் இன்னர் லேயர், கடைசியா உள்ள இன்னர் லேயர் வந்து எது வைக்கும் தெரியுமா? வெளியே வந்து ஹாட் ஸ்டிக்ஸ், நல்ல முட்கள் நிறைந்த அந்த குச்சி, கடினமான குச்சி, அடுத்தது அப்புறம் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், கடைசியா உள்ள என்ன வைக்கும் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? தன் மார்பு பகுதியில் இருக்கிற அந்த சாஃப்ட் ஃபெதர்ஸை பிடிங்கி வைக்குமா. இந்த பேர்ட்ஸ், கோழியெல்லாம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட் பக்கத்தில் எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும்ல, அதை பிடுங்கி வைக்குமா. எதுக்கு? என் பிள்ளை முட்டையிட போகிறேன், என் பிள்ளை குஞ்சு பொறிக்க போகிறேன், என் பிள்ளை வரும்போது நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு. ஸோ அப்படி அந்த குஞ்சு பொறிக்கிறதுக்கு முன்னால் அவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுமா. ஆண்டவர் கொடுத்த ஞானம் பாருங்கள். அந்த பிள்ளை பிறந்தோடனே அது பெட்டில் நல்ல கம்ஃபர்ட்டாக அந்த வந்து விழுகுது, பசி எடுத்தா வாயை திறக்குது, சாப்பாடு கொடுக்குது. அம்மா சாப்பாடு வேணும்னா கேட்கல, ஏன்னா தாய்க்கு தெரியும் எந்த நேரத்தில் எது கொடுக்கணும்னு. ஆமீன். சாப்பிடுது, நல்லா தூங்குது, இது பராமரிச்சுட்டே இருக்கு. இதுதான் ஆமீன் சபைக்கு. உங்களுக்கு சபைக்கு வரும்போது ஆகாரம் வருது உங்களுக்கு. ஆண்டவர் உங்களை சபை உங்களை பராமரிக்கிறது. போதகர்கள் மூலமா ஆமீன் கர்த்தர் உங்களை பராமரிக்கிறார், உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். சபை உங்களை வளர்ச்சி அடைய செய்கிற இடம், உங்களை உருவாக்குகிற இடம். எதுக்கு இந்த தாய் கழுகு இப்படி உருவாக்கிட்டு இருக்குன்னா, இது என்னை போல மாற வேண்டும். அது ஒரே நோக்கம்தான். என்னை போல இது உன்னதங்களில் பறக்கணும். ஆண்டவருக்கும் அதே ஒரு பாரம் தான், சபையின் போதகருக்கும் அதே பாரம் தான் இருக்கும். எங்க சபையில வர்ற விசுவாசிகள் எல்லாரும் என்னை போல மாற வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். என்ன போல தரிசனம் வேணும், என்ன போல பாரம் வேணும், என்னை போல ஜெபிக்கிறவர்களா மாறணும், இந்த தரிசனத்தோடு இணைந்து செயல்படணும். ஒருத்தர் கூட வெறுமையா வந்துட்டு போற நபர் இருக்கக்கூடாது என்கிற பாரம் தான் ஆண்டவருக்கு இருக்கும், உங்க போதகருக்கும் இருக்கும். அப்போ இதனால தான் பராமரிக்கிறது, இவ்வளவு நாள் தான், இதனால தான் காரியங்களை இந்த தாய் கழுகு பண்ணிட்டே இருக்கு. இது சாப்பிட்டு 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 எல்லாம் வளர்ந்துருச்சு. இன்னும் இது விங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா இது வெளியே வர்ற ஐடியாவே சொல்லுங்க, பறக்க தெரியாது. ஏன்? வாயை திறந்த சாப்பாடு சாப்பிட்டுன்னு தூக்கம், லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு. சட்டை இருக்கு, பறக்கு, நெக்ஸ்ட் லெவல் போகல. ஒரு நாள் பார்த்து தாய் கழுகு இப்படியே இருந்துச்சுன்னா நம்மளே பிள்ளை என்ன செய்யணும்?
கெடுக்கிறோன்னு சொல்லி ஆமீன் எந்த செஸ்ட்லேருந்து பிடுங்கி வச்சதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிச்சான். ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணும்போது நல்லா தானே போயிட்டு இருந்தது. திடீர்னு என்னப்பா குத்துது, டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் அனுமதிச்சார்? ஏன் எங்களோட 1008 கேள்வி வச்சிருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்தா தான் கர்த்தர் எதற்காக தெரியுமா? நான் தாண்டா முசுகுட்டை பூச்சி விட்டேன், நான் தாண்டா பச்சை புளி விட்டேன், நீ அறுவடைக்கு ரெடியாக இருந்துச்சு, விளைஞ்சு எல்லாம் வந்துச்சு, ஆனால் நான் பூச்சியை விட்டதே நான் தான். எதுக்கு தெரியுமாடா? உன்னை அழிப்பதற்காக இல்லடா, உன்னை திரும்ப என் பக்கமாக சேர்ப்பதற்காக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பதெல்லாம் நம்ம கூட ஏதோ ஒன்று பேச விரும்புகிறார், நம்முடைய லைஃபோட பேச விரும்புகிறார். ஸோ இப்படி இந்த தாய் கழுகு பார்த்துச்சு, ஒவ்வொரு லேயராக எடுத்துச்சு. இந்த குஞ்சு கழுகு இது பாட்டுக்கு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம் பழகிடுது. நம்மளும் அப்படி தான் பழகிடுறோம். ஏன்னா கொரோனாவோடைய வாழ பழகின ஆட்கள் நம்ம. ஏன் அனுமதிச்சாங்க? ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில் வந்தது? ஏன் இந்த குடும்பத்தில் அனுமதிச்சிங்க? நான் என்ன சித்தமா இருக்கிறீங்க? தேவ சமூகத்தில் கேட்கணும். ஆமென். கர்த்தர் நம்மோட பேசுற லாங்குவேஜை நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்ய மாட்டார். இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். ஸோ இந்த தாய்களுக்கு பார்த்தது, இது வெளியே வர வாய்ப்பே, என்னுடைய நோக்கம், என் பர்பஸ், இவ்வளவு நாள் ஏக்கத்தோட இந்த பிள்ளை என்னமா மாறணும், என்ன போல உன்னதங்களில் பறக்கணும், இது நடக்காது போல இருக்கு, வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஒன் ஃபைன் மார்னிங் கூட்டையே கலைச்சிருச்சு. கூட்டை கலைச்சா அதுக்கு விங்ஸ் இருக்கு, அடிக்க தெரியாது. அது இன்னையோட லைஃப் முடிஞ்சதுன்னு கீழே வரும் பொழுது இந்த தாய்களுக்கு தூரமாக இருந்தது. தியானிக்கும் போது நான் இந்த தாய்களுடைய இறுதி எப்படி இருந்திருக்குன்னா, இப்போ பறந்துடாதா, இப்போ விங்ஸை விரிச்சிடாதா, இப்போ விங்ஸ் அடிச்சிடாதா, இப்போ பறந்துடாதான்னு எதிர்பார்க்குது. ஆனால் பறக்கல, சாக போகுது, கீழே விழுக போகுது. ஓடி வந்து திரும்ப செட்டையின் சுமந்து கொண்டு மறுபடியும் கொண்டு போய் விடுது. மறுபடியும் அதோட எதிர்பார்ப்பு, இப்ப விங்ஸை விரிக்காதா? இதே எதிர்பார்ப்பு தாங்க கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை இன்னைக்கு எழும்ப மாட்டானா, இந்த சபையில நான் வைத்திருப்பதின் நோக்கத்தை புரிஞ்சுக்க மாட்டானா, ஐயோ வந்துட்டு சும்மா அட்டனன்ஸ் போட்டுட்டு போறானே, என் நோக்கத்தை புரிஞ்சுக்கலையே, என் மகனை புரிஞ்சுக்கலையே, இன்னைக்கு எழும்ப மாட்டார்களா என்று ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், கவனித்து கொண்டே இருக்கிறார். இந்த கால நேரத்தில் ஆண்டவரே, நான் உம்மை போல மாற என் வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, நான் வைத்திருக்கிற திருச்சபையிலே என் மூலமாக கர்த்தருடைய சித்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் வளரணும். ஆமென். ரெண்டாவது, ஆவியிலே பலன் கொண்டு. இந்த கவனிங்க, இந்த காரியத்தையும் நான் மிக அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பலனடைந்து. அப்போ நம்மை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் யாக்கோபை பார்த்து அட்ரஸ் பண்றார். யாக்கோபு என்னும் பூச்சியே. யாரு? பூச்சி. உன்னை நான் புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள. ஆமா, பூச்சி. பூச்சி கால் எப்படி இருக்கும்? பூச்சி காலை பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சா கையோட வந்துடும். அவ்வளோ பலவீனமான, அவ்வளோ பலவீனம், காத்தடிச்சாலும் நிற்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் மலைகளை பெயர்க்கத்தக்க புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்ற விரும்புகிறேன். அப்போ பலவீனம் தான், ஆனா உன்னை பலவானா மாற்றி உன்னை கொண்டு நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை உன்னை கொண்டு செய்ய நான் விரும்புகிறேன். எதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதற்கு? பலவீனமான என்னால முடியாது, என்னால நடக்காது, என்னால என்னை பலப்படுத்தி என்னை கொண்டு எதை செய்ய விரும்புகிறாரோ அதை என்னை கொண்டு செய்து முடிப்பதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்த, பலவீனன் என்னை தள்ளிவிடாமல் பலத்தால் இடைகட்ட, என்னை கொண்டு செய்ய வேண்டியதை என்னை கொண்டு செய்து முடிக்க, அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆவியிலே நான் பலன் கொள்ள வேண்டும். ஸோ இதை குறித்து ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திரும்ப விரும்புகிறேன். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார். அங்கே 10 கன்னிகைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த 10 கன்னிகைகள் என்கிற கூட்டம் யார் என்றால்,
அது சபையை குறிக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னா சபைக்கு ஏராளமான பெயர்கள் அங்கே இருக்கிறது. அதில் ஒரு பெயர் கன்னிகை. 2 கொரிந்தியர் 11:2 உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ கன்னிகை, அப்போ 10 கன்னிகைகள் என்பது சபை. 10 பேரும் சபையை தான் குறிக்கிறது. ஆனால் அதில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள். 5 பேர். அப்போ இவ்வளவு நேரம் நான் தேவனுடைய வார்த்தையை நான் சொன்னேன். வளர்ச்சி, முதிர்ச்சி, வளர்ச்சிக்கு ஏற்ற ஆவிக்குரிய கனிகள், இதுதான் புத்தியுள்ளவர்கள். ஆமென். அப்ப எதற்காக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார்? ஞானிகள், புத்தியுள்ளவர்கள். இல்ல சும்மா வந்துட்டு போனோம், புத்தி இல்லாதவர்கள். ஆவிக்குரிய கனிகள் இல்ல, ஆத்தும ஆதாயம் செய்யல. எதற்காக கர்த்தர் என்னை ரட்சித்தார், ஏன் என்னை அபிஷேகித்தார், ஒண்ணுமே தெரியாது, சும்மா வந்துட்டு போறோம், அது புத்தி இல்லாதவர்கள். சோ தேவ சித்தத்தை செய்யணுன்ற கவனம் புத்தியுள்ளவர்கள். இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்போ 2 கூட்டம். அப்ப சபையில எத்தனை கூட்டம் இருக்கு? நீங்க ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம். ஆதி ஆகமம், ஆபேல், காயின், அது ஒரு சபை. ஆமென். 2 கூட்டம் ஆராதனைக்கு போகிறது. ஒரு ஆராதனை, ஒரு கூட்டம் ஆராதனை தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. மற்றொரு கூட்டம் ஆராதனை. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே இந்த 2 கூட்டம் இருக்கு. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஜெபம், அங்கீகரிக்கப்படாத ஜெபம். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனை, அங்கீகரிக்கப்படாத ஆராதனை. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம், தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஊழியங்கள். அதனால்தான் மல்கியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்கிறார், கடைசி நாட்களில் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். சோ இந்த 2 காரியத்தை முழு வேதத்திலும் ஆண்டவர் பிரித்து பிரித்து காண்பிக்கிறார். அப்ப சபைக்குள்ளே 2 கூட்டம், ஆவிக்குரிய உலகத்தில் 2 கூட்டம். நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்க ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். ஆமென். ஆமென். தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்கிற, கனி கொடுக்கிற, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற, ஆமென், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற கூட்டத்தில் நான் இருக்கிறேன். அப்போ புத்தியுள்ள கூட்டத்தில் நாம் இருக்கிறோம். கவனிங்க. அப்போ இந்த புத்தி இல்லாதவர்கள், அவங்களுக்கு அந்த காலத்தை அசட்டை பண்ணினார்கள். எண்ணெயை வைக்கணும்ல, மணவாளன் வர தாமதிக்கும் போது ஆமென், நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கடைசி நாட்டில் அப்படிதான் தேவனுடைய வருகை குறித்த ஒரு விழிப்பு இல்லாம, ஆமென், இந்த இன்னைக்கு பிரசங்கம் பண்ற பிரசங்கங்கள் 90-95% உலக ஆசீர்வாதங்களையே மையப்படுத்தி பேசுகிற பிரசங்கங்கள். நம்ம சர்ச்சில் கேட்கறத, அந்த செய்தியை நீங்க நோட்ஸ் எடுக்கணும். எடுத்துட்டு போய் அந்த 6 நாளும் உங்க ஃபேமிலி ப்ரேயர்ல இந்த கேட்ட செய்தியை தியானிச்சு பிள்ளைகளோட ஷேர் பண்ணி அதன்படி நடப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். அப்பதான் நீங்க வளர முடியும். ஆமீன். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா. பிரசங்கம் நல்லா இருந்துச்சா? சூப்பர். இந்த வாரம் பிரசங்கம் சூப்பர் அப்படியெல்லாம் கிடையாது. ஆமாம். நீங்க அந்த வார்த்தைகளை தியானிங்க. அந்த வாரம் உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை. சும்மா ஏதோ பிரசங்கத்தை ஏதோ பேசுறதுக்காக ஆமென் தேவ மனிதர்கள் முன்னால வந்து நிற்க மாட்டாங்க. ஆமென். உத்தரவாதத்தோடு இன்னைக்கு சபைக்கு எங்க பிள்ளைக்கு என்ன வார்த்தை தர்றீங்க தேவ சமூகத்தில் பெற்று அதை உங்கள்கிட்ட கொடுக்கும் போது அந்த வாரம் முழுவதும் அது உங்களுக்கு போஜனமாக இருக்கணும். அதை தியானிக்கணும். அப்படி தியானிச்சீங்கன்னா தான் நீங்க வளருவீங்க. உங்க வாழ்க்கையில் இந்த வசனம் உங்களை பலவான்களாக மாற்றும். தேவ சித்தம் செய்வதற்கு உங்களை நடத்தும். ஆமென். அப்போ இந்த இதான் இப்படியெல்லாம் செய்யும் போது தான் நம்ம புத்தியுள்ளவர்கள் கூட்டத்தில் இருக்கிறோம். சார் நல்ல கவனிங்க. அதாவது இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி, சார் என்ன ஆறுதலாக பேசுறாரு சார் அப்படிங்கிறான். பக்தி விருத்தி நடக்குதா, அதனால மனம் திரும்புதல் வருதா, எனக்குள்ள வளர்ச்சி வருதா, தடவிட்டே இருக்கிறதல்ல. ஒரு கட்டி வந்துருச்சு, 2 டாக்டர் இருக்கான், ஒரு டாக்டர் போனா டெய்லி தடவிட்டே இருக்கான். நம்ம சொல்றோம் என்ன நல்ல டாக்டர் சார், எப்போ போனாலும் என்ன செய்யறாரு சொல்லுங்க. இன்னொருத்தர் இன்னொரு டாக்டர்கிட்ட போன உடனே கத்தி எடுக்கிறார். இந்த பாஸ்டர் இந்த டாக்டர் சொல்லுங்க, இந்த டாக்டர் சரியில்லை. இன்னைக்கு கடினமான உபதேசங்கள், பெரியவர்கள் சொல்கிற ஆலோசனை, பரிசுத்தவான் நம்மை நடத்துகிற காரியங்களுக்கு இன்னைக்கு விட்டு கொடுக்கிற நபர்கள் அவங்க தான் வளருவாங்க. நாங்களாம் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாலும் ஆவிக்குரிய தலைவர்கள் அவங்க எங்களை கொட்டுறதுக்கும் எங்களை அட்வைஸ் பண்ணுறதுக்கும் எங்களை திருத்துறதுக்கும் இன்னைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உண்மையை சொல்கிறேன்.
தேவ சமூகத்தில் சொல்றேன். அதனால தான் நாங்கள் நிற்க முடியுது, அதனால தான் நாங்கள் வளர்கிறோம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கெல்லாம் சின்ன பையனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கு. அவன் சொல்கிறான் எனக்கு நல்லா தெரியும், எல்லாம் தெரியும். ஒரு தம்பி சொன்னானா, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்போ உனக்கு மென்டர் யாருப்பா, உன்னை நடத்துறதுக்கு யாராவது தலைவர்கள் இருக்காங்க? அது ஆவியானவர் தான், வேற யாரும் கிடையாது. அவன் சொல்கிற ஆவியானவரே வேற. ஸோ கவனிங்க, இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. இல்லை, நாம் கற்றுக்கொள்ளணும், நாம் வளரணும். நீதிமானனை தயவாய் சொல்லுங்க சத்தமா, குட்டட்டும் அது என் தலைக்கு எண்ணெய போல. ஆமாம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறாரு, நீ சும்மா ப்ளீஸ் பண்ணிட்டு ஆயில் போட்டுட்டு போகாதடா, கண்டிப்பா ஆரோக்கியமான உபதேசங்களை கண்டிப்பா கடிந்து கொண்டு ஆமா உபதேசம் பண்ணணும். ஏன்னா என் ஜனங்கள் தேவ சித்தத்தை செய்யணும், பரலோகத்துக்கு வரணும், வளரணும், ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்பணும். அப்ப அந்த 10 கன்னிகள்ல இந்த 5 பேர் புத்தியுள்ளவர். அதுல பாருங்க 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, தங்கள் தீவட்டிகள். அதை ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்கிறதுனா which took their lamps என்று எழுதப்பட்டிருக்கிறது. lamp, தீவட்டி, lamp. lamp என்பதை தீபம் என்றும் நாம் மொழி, தெய்வம் நமக்கு நல்லா தெரியும். தீபம் என்றால் என்ன? நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தருடைய தந்த, சொல்லுங்க சத்தமா, தீபமாக இருக்கிறது. அப்போ நம்மை கர்த்தர் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற வகையில படைத்திருக்கிறார். இந்த சரீரம் வெறும் கூடுதான். ஆமாம், ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அடக்க ஆராதனை சொல்லுவாங்க, இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மண்ணிற்கு போகிறது. அப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆவி அது தேவனிடத்தில் வந்தனால் தேவனிடத்திற்கு போகிறது. மீதமுள்ள ஆத்மா அதுதான் நித்தியத்தை சுதந்திரிக்கிறது. அப்போ இந்த ஆவி எதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால், தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த ஆத்மாவோடு தொடர்பு கொள்வதற்காகத்தான் கர்த்தர் மனிதனுக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் அதனால கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி மனிதன் ஆமீன் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் இந்த ஆத்துமா நித்திய பரலோகத்தை சேர்வதற்கு, ஆவிக்குரிய காரியத்தில் வழி நடத்துவதற்கு அது பிரயோஜனம் உள்ளதாக மாறுகிறது. அப்ப கவனிங்களேன், அப்போ இந்த ஆவியிலே பலன் கொள்ளுதல் என்றால் என்ன? இந்த ஆவி மனிதன், இந்த தங்கள் தீவெட்டிகள், அதைத்தான் ஆவி என்று சொன்னேன். அடுத்த வசனம் எழுதியிருக்கிறது, அது எண்ணெய். எண்ணெய் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து, எபேசியர் 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறிகொள்ளாமல் நீங்கள் ஆவியினாலே நிறைந்து. நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் வேறு, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழ்கிற அனுபவம் வேறு. ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர். அப்ப பரிசுத்தாவினால் நிறைந்து வாழ்வது, பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படுவது, இது மிக முக்கியம். அப்ப பரிசுத்தாவியானவர் நம்மை நிறைத்து அல்லது பரிசுத்தாவியானவரால் நிறைந்து வாழ்கிற அனுபவம், இதுதான் ஆவியிலே பலன் கொண்டு வாழ்கிற அனுபவம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும். அது பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்ட ஒரு சாப்டர். அது அதை பேஸ் பண்ணி தான் ஃபாதர் பாடியிருக்காங்க. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு. ஆமா. ஸோ அந்த நதி, கவனிங்க, நல்ல கவனிங்க, ஒரு பெரிய நதி, ஆலயத்தின் வாசலில் இருந்து ஒரு பெரிய நதி. அந்த நதியை குறித்து 2 காரியம். ஒன்று, அது கடக்கக்கூடாத நதி, இன்னொன்று நீச்சல் ஆழமுள்ள நதி. அப்படின்னா என்ன? ஒரு மனிதன் எந்த நீச்சல் வித்தை கற்றுக்கொண்டவனோ அதை கடக்க முடியாது. அவ்வளவு கடக்கக்கூடாத நதி, நீச்சல் ஆழமுள்ள நதி, ஆழமான நதி. இதை பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினால் எந்த அளவிற்கு நிறைந்து வாழ்கிறோம் என்பதை காண்பிக்கிற ஒரு படம் தான் இந்த எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம். அப்ப அங்க தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு புருஷன் வந்தார், 1000 முழம் அளந்தார், என்னை கடக்க செய்தார். 1000 முழம் அளந்து கடக்கும் பொழுது தண்ணீர் எங்கே இருந்தது? கணுக்கால் அளவு இருந்தது.
அந்த கணுக்கால் அளவு தண்ணீர். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு அதில் பலன் கொள்ளுகிற அனுபவங்களை தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கணுக்கால் அளவு தண்ணீரில் நிற்கும் போது கரையில் நிற்கிற எல்லாரும் என்னை பார்க்க முடியும், என்னுடைய முழு சரீரமும் வெளியே தெரிகிறது. அப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானசாரம் எடுத்தாச்சு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாச்சு. ஆனா அளவு கணுக்கால் அளவு இருக்கிறதுனால வெளியே இருந்து பார்க்கிறவர்கள் என்னுடைய முழு மாம்சத்தையும் பார்க்கிறார்கள். மாம்சத்தின் கிரியைகள் எனக்குள் இருந்து வெளிப்படுகிறது. ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா இப்படி இருந்தாலும் நீ என்ன செய்ய முடியாது, நீ வற்றியா வாழ முடியாது, நான் இன்னொரு 1000 முழம் உன்னை அளந்து செல்ல விரும்புகிறேன், நீ விரும்பினா அப்படின்னா, ஆண்டவரே என்ன இன்னொரு 1000 முழம் அளந்து உள்ள கொண்டு போங்கன்னு சொல்லும் போது இன்னொரு 1000 முழம் தண்ணி இப்ப எங்க வந்துருச்சு, முழங்கால் அளவு தண்ணியில் நடக்க முடியுமா? நடக்கலாம். ஓடுற நதி தான். தண்ணிக்கு என் மேல கண்ட்ரோல் இல்லை, தண்ணி என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் வலதுபுறம் போனா போலாம், இடதுபுறம் போனா போலாம், என்னை கண்ட்ரோலே பண்ணல. அப்போ அப்படி இருந்தாலும் முடியாதுப்பா, நான் இன்னொரு 1000 முழம் ஆண்டவரே என்னை கொண்டு போங்க, இன்னொரு 1000 முழம் இடுப்பு அளவு தண்ணீரும் அதுல ஓடுற நதியில நடக்கிறது கஷ்டம்தான். தண்ணி ஒரு பக்கம் கால் எடுத்தா கீழே இழுக்குது, இன்னொரு பக்கம் நம்ம பேலன்ஸ் பண்ணி நடக்கிறோம். ஆண்டவர் சொல்லி இந்த 10 இன்னொரு 1000 முழம், இன்னொரு 1000 முழம் போகும்போது நீச்சலாலம் போயாச்சு. அங்கே நான் கையை அடிச்சு இந்த சைடு வர பார்க்குறேன், வர முடியல. ஆமாம், இந்த பக்கம் போகலான்னு நினைக்கிறேன், போக முடியல. அங்கே ஒன்று தான் நடக்குது, தண்ணி என்னை எங்கே அடிச்சுட்டு போதோ அங்கே தான் நான் போக வேண்டிய ஒரு நிலை. இந்த அனுபவத்திற்குள்ள நீங்களும் நானும் வர்றதுதான். ஆவியில நிறைந்து ஆவியில பலன் கொண்டு, ஆமே நான் செய்ய இந்த பக்கம் போலான்னு உலகம் இழுக்குது, மாம்சம் இழுக்குது, ஆனால் என்ன போக முடியல. பாவம் செய்கிற சூழ்நிலைகள் வருது, பாவம் செய்ய முடியல. ஏன்னா என்னை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறார். அப்ப நீங்க வேலை செய்யும் போது, நீங்க டிராவல் பண்ணும் போது, ஒரு சில தேவ மனிதர், அதாவது ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆண்டவரால் ஏவப்படுவது. ஸோ இந்த மாதிரி இது எல்லா காரியங்களும் நீங்க ஆவியிலே பலன் கொண்டு வளர வளர கர்த்தர் உங்களுக்கு அந்த அனுபவங்களை தருவாராக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை இன்னொரு 1000 முழம் எங்களை கடந்து எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே, இன்னொரு 1000 முழம். இப்போ அதாவது நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நேற்று இருந்த அளவல்ல, இன்னைக்கு நான் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறேன். நேற்றை விட இன்னைக்கு நான் இன்னும் மிக நெருங்கி இருக்கிற அளவில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அதற்குத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார், அதற்குத்தான் ஊழியர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் இணைந்து சபையாக எல்லா அவயவங்களும் சீராக வளர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Come on everyone, close your eyes. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, நான் ஆவியிலே இயேசுவை போல ஆவியிலே ஆண்டவரே பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு என்கிற அனுபவத்திலே எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, ஆண்டவரே, எங்கள் சபையிலே தேவன் எங்கள் மூலமாக செய்ய வேண்டிய சித்தத்தை நோக்கத்தை செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.